இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு கேப் தேவைப்படுது. ஸோ ஒரு கேபை புக் பண்ணுறீங்க. அந்த கேப் வந்து நான் இந்த இடத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற முடியும் மட்டும் எனக்கு யூஸ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் அதுக்கு மட்டும் தான் அமௌண்ட் பே பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸுக்குலாம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண மாட்டீங்க இல்லையா? இதே தாங்க க்ளவுட் ரன்னும். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். க்ளவுட் ரன் யூஸ் பண்ணாதப்போ காசு கொடுக்க தேவையில்லை. சரி, க்ளவுட் ரன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு சர்வர் இல்லாமல் சர்வரில் மெயின்டைன் பண்ண வேண்டாம். உங்கள் ஆப் கோடை மட்டும் நீங்கள் டிப்ளாய் பண்ணால் போதும். க்ளவுட் ரன் பார்த்துக்கும். க்ளவுட் ரன் வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸு. ஆப்பு வந்து எந்த ஒரு சர்வரும் இல்லாமல் ரன் ஆகும். சர்வர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே கூகுள் பார்த்துக்கும். ஜஸ்ட் உங்கள் கோடை வந்து புஷ் பண்ணி டிப்ளாய் பண்ணால் போதும். ஸோ உங்கள் ஆப் அதில் ரன் ஆகும். அது நீங்கள் எவ்வளோ கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஆப் ரன் ஆகுது இல்லையா? ஸோ எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்களோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும். யார் யூஸ் பண்ணலைன்னா அது ஷட்டவுனுக்கு ஆயிரும். அதுக்கு நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லையும் அப்படி தான். இப்போ நீங்கள் கேபு வந்து நீங்கள் போக மட்டும் தான் செய்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த கேப் காரை மெயின்டைன் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே டிரைவர் பார்த்துப்பாங்க இல்லையா? அதே வேலை இங்கே கூகுள் பார்த்துக்கும். நீங்கள் ஆப்பில் கோட் புஷ் பண்ணுறது தான் நீங்கள் இங்கே கஸ்டமர் மாதிரி. ஸோ இதாங்க க்ளவுட் ரன். இந்த மாதிரி ஜிசிபி ரிலேட்டட் டாபிக்ஸ் உங்களுக்கு டெய்லி தெரியணும்னா லேர்ன் வித் விஷ்ணுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.